ஹாப்பி டே ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நம்ம விஷன் ஐஎஸோட மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்க போது. சப் டாபிக் வந்து இண்டோ சைனா பார்டர் டிஸ்பியூட். இப்போ இண்டோ சைனா பார்டர் டிஸ்பியூட்டில் இப்போ நிறைய ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாம் போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மொத்தமாக இதை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பார்ட்ஸ் அண்ட் இந்த நியூஸ் ஆக்சுவலாக எதை பற்றி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போது இந்த ரீஜன் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து சைனா அண்ட் இந்தியாவோட டிஸ்பியூட்டட் ரீஜனாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் லைன் அதை தான் வந்து ஜான்சன் லைன்னு சொல்லுவாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுதான் இண்டோ சைனா பார்டர். அதே இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் ஒன் மெக்டொனால்ட் லைன் அதோட பேர். இதுதான் வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் இண்டோ சைனா பார்டர். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு டிஸ்பியூட் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதோட ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திப்ரு ஷயோக் தௌலத் பெல்ஜி ஓல்டி அப்படின்னு ஒரு ரீசெண்டாக ஒரு ரோடு பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த ரோடு வந்து இந்தியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இதுக்கு சைடில் வந்து டெரிட்டோரியல் ரோட்ஸ் எல்லாத்தையும் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ட்ரை பண்ணப்போ இந்த கல்வான் வேலிலேருந்து ஒரு ரோடு வந்து இந்த மெயின் ரோடுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் தான் வந்து இந்தியா வந்து சைனா வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து நீங்கள் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேசிக் கதை இதுதான். இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலர் ரீஜன், இதுதான் அக்ஸாய் சின். திஸ் இஸ் த மெயின் டிஸ்பியூட்டட் ரீஜன். அண்ட் இந்த மொத்த இண்டோ சைனா பார்டரை வந்து 3 செக்டாராக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி வெஸ்டர்ன் செக்டார். அதுதான் நம்ம இப்போ பார்த்த இந்த அக்ஸாய் சின் ரீஜன், இந்த ஜம்மு காஷ்மீர் இன் அண்ட் அரவுண்ட் அந்த ரீஜன். செகண்ட் வந்து மிடில் செக்டார். இட் வில் பி ஹரியானா, உத்தராகண்ட் இந்த ஏரியா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் அந்த ஏரியா, ஓகேங்களா. அண்ட் தென் தேர்ட் செக்டார் வில் பி ஈஸ்டர்ன் செக்டார். அது வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஏரியா, அதாவது இந்த ரீஜன். அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் இந்தியாவுக்கு இடையில இருக்க அந்த லைன் பேர் மெக்மோகன் லைன். இங்கேயும் வந்து சைனா இஸ் டெல்லிங் நோ, இந்த பார்டர் வந்து எங்களுக்கு இன்னும் உள்ள வந்து இந்தியாவுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் தே ஈவன் டெல் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனா அப்படின்னும் அவங்க சம்டைம்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் இருக்க பிரச்சனை. அடுத்தது இந்தியா அண்ட் தைவானோட ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்தியா அண்ட் தைவான் பார்க்குறதுக்கு முன்னாடி தைவானை பற்றி நம்ம வந்து ஒன் சைனா பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தைவான் இஸ் த பார்ட் ஆஃப் சைனா. ஸோ அவங்களோட எல்லா ரிலேஷன்ஸையுமே நாங்கள் தான் பார்த்துப்போம். யாருமே வந்து அவங்க கூட டைரெக்டாக ரிலேஷன், ஃபாரின் ரிலேஷன்ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸோ பொலிட்டிக்கல் ரிலேஷன் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா உலக நாடுகளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ தைவான் வந்து யூஎனில் பார்ட்டாக இல்லை, டபிள்யூஹெச்ஓவில் பார்ட் கிடையாது, வெறும் டபிள்யூடிஓவில் மட்டும்தான் தைவான் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. மிச்சப்படி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது சைனா தான். சைனா அவங்க தான் வந்து அதுக்கு அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா அண்ட் தைவானோட ரிலேஷன்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அன் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வித் தெம். அதாவது அங்கே ஒருக்க டேக்ஸ் போட்டு இங்கே ஒருக்க டேக்ஸ் போட்டு ப்ராடக்ட்ஸோட ரேட் ஏறுறதுக்கு பதிலாக சிங்கிள் டேக்ஸாக போட்டு அதை சரி பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வி ஹாவ் வித் தைவான். அண்ட் தைவான் வந்து குட்டி நாடாக இருந்தாலும் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து தே ஹாவ் வெரி குட் டேக். ஓகே, அவங்க அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால நம்மளோட மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட்டுக்கு தைவானுடைய உதவி நமக்கு அதிகமாகவே தேவைப்படும். அப்படி அவங்க உதவுனாங்கன்னா அது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பேம்போட ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே தைவானில் வந்து பேம்பு சார்கோல் டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நான் இந்த 2 கண்ட்ரி கொலாபரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேம்பு செக்டார் வந்து நல்லா வளரும். அடுத்தது கல்ச்சரல் டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசம் பார்ன் இன் இண்டியா, ஆனால் தைவானில் வந்து புத்திசம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது நம்மளோட கல்ச்சரல் டைஸ். அண்ட் தென் தைவான் வந்து 30 days விசா வந்து ஈஸியாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எனி டூரிசம் பர்பஸ்க்காகவோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ இந்தியன்ஸ் வந்து தைவானுக்கு போனாங்க அப்படின்னா அங்கே லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ பைஸ் அண்ட் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டிவாக வச்சுருக்காங்க வந்து போகிறக்காக. அண்ட் தென் கோவிடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 million ஃபேஸ் மாஸ்க் வந்து தைவான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி கண்டக்ட் ஃப்ரீ வெபினார்ஸ்
போத் இந்தியா அண்ட் தைவான் வந்து டுகெதராக இருந்து நிறைய வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பாலிசி வைஸ் இந்தியா அண்ட் தைவான் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈஸ்ட் பக்கமாக ஏன்னா இந்த வெஸ்டர்ன் செக்டார் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வெஸ்டர்ன் செக்டார்ன்றதை விட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரொம்ப அதிகமாக வளருது. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஈஸ்ட் பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது இந்தியா ஃபார்முலேட் பண்ணுது. அதே மாதிரியே தைவான் ஹேஸ் சம்திங் கால்ட் நியூ சவுத் பவுண்ட் பாலிசி. இதுபடி தைவானுமே வந்து அதோட சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த ஏரியாவை தான் வந்து அவங்களும் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ரீஜனல் ஜியாகிரபிக்கல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ஏஷியா காண்டினென்ட்டு. ஓகே, சாரி ஃபார் மை வெரி புவர் டயக்ராம். இது வந்து சைனா. இந்த ஏரியாவில் தான் ஹாங்காங் இருக்கும். ஹாங்காங் பற்றியும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். அண்ட் தென் இங்கே தான் வந்து இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா இருக்கும். மேலே நார்த் கொரியா, கீழே சவுத் கொரியா இருக்கும். இங்கே வந்து ஜப்பான் ஒரு ஐலாண்டாக இருக்கும். திஸ் இஸ் வேர் தைவான் இஸ். தைவானுக்கு மேலே ஈஸ்ட் சைனா சி, இந்த சைடில் வந்து சவுத் சைனா சி. திஸ் சைட் வில் ஹாவ் பசிபிக் ஓஷன். இங்கே ஏன் சைனா வந்து இந்த தைவானை ரொம்ப டார்கெட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். இந்த மொத்த பசிபிக் ஓஷன் அண்ட் திஸ் சைனா சீயை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா தைவான் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால தான் இவ்வளோ மெனக்கேடுறாங்க சைனா. ஸோ வீல் சி த நெக்ஸ்ட் நியூஸ் ஐட்டம். இண்டோ நேபாள் டெரிட்டோரியல் டிஸ்பியூட். ஓகேங்களா, இப்போ இந்தியாவுக்கும் நேபாளோட பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா காலப்பாணி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். காலப்பாணி, லிம்பியாதூரா அண்ட் லிப்புலேக், இந்த மூணுமே வந்து உத்தராகண்டில் இருக்கும். அண்ட் தென் தேர் இஸ் சம்திங் கால்ட் சுஸ்தா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து பீகாரில் இருக்குது. சரிங்களா, இந்த சுஸ்தா அப்படிங்கிற ஊர் பீகாரில் இருக்குது. காலப்பாணி, லிம்பியாதூரா, லிப்புலேக் இது மூணுமே உத்தராகண்டில் இருக்குது. இந்த 4 ஏரியாஸ் வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்டட் ரீஜனாக இருக்குது. அண்ட் தென் இதிலே வந்து காலப்பாணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஸ்பியூட்டட் ரீஜன். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, இந்தியா, நேபாள் இந்த மாதிரி 3 கண்ட்ரீஸுமே மீட்டார இடத்துல இருக்கிறது தான் அந்த காலப்பாணி டிஸ்ட்ரிக்ட். அண்ட் தென் இந்த டிஸ்பியூட்டோட பேக்ரவுண்ட் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் சகௌலி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் கூர்கா கிங்ஸுக்கும் இடையில சைன் பண்ணப்பட்ட ட்ரீட்டி. இது அவங்களுக்கு இடையில நடந்த வாரில் சைன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, நேபாள் வந்து சிக்கிம், குமாவோன், கார்வால் இந்த மாதிரி ஏரியாஸை வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து இஐசி வந்து பறிச்சுட்டு போயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதை பொறுத்த வரைக்கும், இந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் ரிவர் மெய்ச்சி வந்து ஈஸ்டர்ன் பார்டராகவும், ரிவர் காலி வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்டராகவும், கண்டக் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டராகவும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் சகௌலியில் மெய்ச்சி ஈஸ்டர்ன் பார்டர், காலி நார்த் வெஸ்டர்ன் பார்டர், கண்டக் இன்டர்நேஷ்னல் பார்டரை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் காலி நேபாளை பொறுத்த வரைக்கும் இதோட சோர்ஸ் வந்து லிம்பியதூராக்கும் மேலேயே இருக்குது. ஸோ லிம்பியதூரா வந்துட்டு நேபாளோடது அப்படின்றது தான். அதாவது லிம்பியதூரா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஏரியாவில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து லிப்புலேக், கடைசியாக வந்து காலப்பாணி இருக்கும். இந்த மூணுமே வந்து அவங்களோடது அப்படின்னு வந்து நேபாள் கிளைம் பண்ணுறாங்க. பிகாஸ் ரிவர் காலியோட சோர்ஸ் வந்து லிம்பியதூராக்கு மேலே இருக்குது. பட் வாட் இந்தியா ஸ்டாண்டர்ஸ், லிப்புலேக் காலி வந்து ஆரிஜினேட்ஸ் வெல் பிலோ லிப்புலேக். நார்த் இந்த லிப்புலேக் இந்த காலி ரிவருக்கு நார்த்தாக இருக்கிறது வந்து அவங்க எதுவுமே டிமார்க்கேட் பண்ணலை, அவங்களதும் டிமார்க்கேட் பண்ணல. ஸோ தே கேனாட் கிளைம். இவங்க லிம்பியதூராக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா டெல்ஸ் இட் இஸ் பிலோ லிப்புலேக், சோர்ஸ் ஆஃப் காலி. ஸோ சோர்ஸ் ஆஃப் காலி தான் ஆக்சுவலாக மேஜர் ப்ராப்ளம். அண்ட் தென் இந்த சுஸ்தா பிளேஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டிஸ்பியூட்டட் ரீஜனாக பீகாரில். அங்கே ஏன் டிஸ்பியூட்டட்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் கண்டக் அது வந்து அந்த ஏரியாவில் தான் ஆரிஜினேட் ஆகுது. ரிவர் கண்டக்கை வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் த டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து இதை பற்றின நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரிவர் கண்டக் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிவர் கண்டக் வந்து அதோட கோர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது
நம்ம பங்களாதேஷில் இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஏன் அதிகமாக ஃப்ளட்டிங் ரிவராக இருக்குது, அதே மாதிரி ரிவர் கோசி சார் ஆஃப் பீகார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆகிடும், அதோட கோர்ஸ் அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே தான் இந்த ரிவர் கண்டக்கோடையும் பிரச்சனை, இதோட கோர்ஸ் வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் அது ஒரு சீராக போகாதனால ஏரியாவை நம்மளால் ஈஸியாக டிமார்க்கேட் பண்ண முடியல. அவங்க அதை இன்டர்நேஷ்னல் பவுண்டரின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அது ஒரு பாதையிலே இல்லாதனால நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வில் பி கில்கித் பல்திஸ்தான் இஷ்யூ. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில். ஆக்சுவலாக இப்போது காஷ்மீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கொம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொம்பை சைனா பிடிச்சிச்சு, இந்த கொம்பை பாகிஸ்தான் பிடிச்சிச்சு. இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இப்போ மேஜர் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் அக்ஸை சின் ரீஜன் அண்ட் திஸ் இஸ் கில்கித் பல்திஸ்தான். இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்கித் பல்திஸ்தான் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி 1947 அக்செஷன் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு ரூல் ஆஃப் லாவும் இருக்குது, பார்லிமெண்ட்ரி ரெசல்யூஷன் ஆஃப் 1994 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பாகிஸ்தானோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி அக்ரிமெண்ட் 1949 வந்து சைன் பண்ணி அவங்க வந்து இதை நார்த்தன் ப்ராவின்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசண்டாக என்னென்னா இதை வந்து 5th ப்ராவின்ஸாக வந்து பாகிஸ்தான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆல்ரெடி அங்கே சிந்த், பலுத்திஸ்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராவின்ஸ் இருக்கும், 4 ப்ராவின்ஸ் இருக்கும். அதோட 5th ப்ராவின்ஸாக வந்து கில்கித் பல்திஸ்தானை பாகிஸ்தான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இஸ் டெல்லிங் நோ, கில்கித் பல்திஸ்தான் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், யூ கேனாட் கிளைம். இந்தியாவோட சாவரன்ட்டி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன் மூமெண்ட். இதை நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிறது இப்போது 2020 அதோட மீட்டிங் நடந்தது. அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அகெயின்ஸ்ட் COVID-19. இந்த வருஷம் வர ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே இந்த பேண்டமிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 2020 மீட்டிங்கோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் அசர்பைஜான், அவர் தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நான் அலைன் மூமெண்ட்டை பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வார் டைமில் ஏஷியா ஆஃப்ரிக்கா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, இந்தோனேஷியாவில் 1955 நடத்துவாங்க. அது மூலமாக தான் இந்த நான் அலைன் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஒஃபிஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து 1961 தான் நடக்கும், பெல்கிரேடில். இதில் இந்தியா, யுகோஸ்லேவியா, ஈஜிப்த், கானா, இந்தோனேஷியா இதெல்லாமே வந்து லீடர்ஸாக இருப்பாங்க. மொத்தமாக வந்து 120 மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த நான் அலைன் மூமெண்ட்டில். அண்டு நம்ம பிஐசியில் படிச்சிருப்போம் பஞ்ச்ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சும்மா எழுதி வச்சுருக்கேன். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், பஞ்ச்ஷீல் அப்படிங்கிறது 5 வேர்ச்சுஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், நான் இன்டர்ஃபெரன்ஸ், மியூச்சுவல் நான் அக்ரெஷன், ஈக்குவாலிட்டி இருக்கணும், பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறது தான் வந்து நான் அலைன் மூமெண்ட்டோட சாராம்சம். அண்டு நம்ம அதோட ஒரு பார்ட், இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் வேர்ல்ட் ஹெல்த் அசெம்பிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் அசெம்பிளி இது ஏன் இப்போ நியூஸில் இருக்குன்னா நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, டாக்டர் ஹர்ஷ்வர்தன், அவரை வந்து சேர்மேன் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட சேர்மனாக ஆக்கியிருக்காங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஹாவ் 34 மெம்பர்ஸ். அவங்களுக்கு 3 years டேர்ம் இருக்கும். திஸ் ஃபோன் இஸ் பிளேயிங் வித் மீ. 3 years டேர்ம் இருக்கும். அவங்க வந்து ட்வைஸ் அ இயர் மீட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்தில் 2 தடவை மீட் பண்ணுவாங்க. 3 years டேர்ம் இருக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் இருக்க 34 மெம்பர்ஸ்க்கும். ஓகேங்களா. அண்ட் தென் இந்த வேர்ல்டு ஹெல்த் அசெம்பிளி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் WHO. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது. அண்ட் தென் இந்த வருஷத்தோட அதாவது இந்த மீட்டிங்கோட கீ அவுட்கம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ஷியல் இவாலுவேஷன் ஆஃப் WHO's ரெஸ்பான்ஸ் டு பேண்டமிக். இது வந்து அதோட WHOவோட எக்ஸிக்யூட்டிவ் போர்டு. WHO மேலே இப்போ நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க வந்து சரியாக ட்ரீட் பண்ணல, இம்பார்ஷியலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதை வந்து இவங்க இன்டராகேட் பண்ணுவாங்க. இம்பார்ஷியல் இவாலுவேஷன் ஆஃப் WHO's ரெஸ்பான்ஸ் டு பேண்டமிக், எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு இவங்க இவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூனிவர்சல் டைம்லி இக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ் நம்ம இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை வந்து ப்ராப்பராக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென்
ரிமூவல் ஆஃப் அன்ஜஸ்டிஃபைட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இந்த ரிலேஷன் டு ட்ரிப்ஸ் அண்ட் தோஹா டிக்ளரேஷன் அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த் பற்றினது. அண்ட் தென் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது இந்த வருஷத்தோட ஒரு முக்கிய வேலையாக இருக்கணும் அப்படின்றதும் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா நியூ செக்யூரிட்டி லா இன் ஹாங்காங். இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக போட்டிருக்க இந்த ஹாங்காங்கில் லா இட் வில் கிரிமினலைஸ் எனி செசஷன், சப்வர்ஷன், டெரரிசம் அண்ட் ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஹாங்காங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாங்காங்கில் தான் வந்து இந்த ஒன் ஸ்டேட் டூ பாலிசி ஒரே ஒரு நாடு, ஆனால் அதில் வந்து ரெண்டாக தனியாக இயங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் மட்டும் சின்னதாக கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த ஹாங்காங்கில். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய அங்கே ரிவால்ட் நடந்ததை பார்த்தோம். ஸோ அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு லா உருவாக்கியிருக்காங்க. இட் இஸ் லைக் யாருமே வந்து வெளியாட்கள் யாருமே வந்து ஹாங்காங்கில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புதுசாக ஒரு லா வந்து சைனா போட்டிருக்கு. இப்போது இந்த ஓசிடிஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம். அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே கண்ட்ரியாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு சிஸ்டம் இருக்கும். சைனா அண்ட் ஹாங்காங் வில் கோ எக்ஸிஸ்ட், பட் அவங்கவுங்களுக்கு வந்து தனித்தனி சிஸ்டம்ஸ் இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கை வந்து பிரிட்டன் கீழே இருந்தது டில் 1997 அண்ட் தென் மக்காவ் அண்டர் போர்ச்சுகல். இவங்களுக்கு வந்து தனியாக டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கும். தேல் ஹாவ் ஃப்ரீடம் ஃபார் அசம்பிளி அண்ட் ஸ்பீச் அக்கார்டிங் டு த பேசிக் லா. ஓகேவா? ஆனால் இந்த பேசிக் லா வந்து ஃப்ரீடம் கொடுத்தாலுமே இதோட எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. 50 வருஷத்துக்கு தான் இது வந்து வேலிட். அப்போது இந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மேஜர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த நியூஸ் போவோம். ஓப்பன் ஸ்கைஸ் டிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அலவ்ஸ் டு கண்டக்ட் ஷார்ட் நோட்டீஸ் அன்ஆர்ம்டு ரெகானசைன்ஸ் ஃப்ளைட் ஓவர் அதர் டெரிட்டரிஸ். இப்போ ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு இன்னொரு நாட்டு மேலே ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமுக்கு ஃப்ளைட்ஸை வந்து பறக்க விட்டு அங்கே இருக்க மிலிட்ரி சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதுக்கு அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ட்ரீட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கலெக்ட் டேட்டா அண்ட் பில்ட் கான்ஃபிடென்ஸ். ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க மேலே இருக்க நம்பிக்கையை மேம்படுத்துறதுக்காகவும் இது வந்து செயல்படும். இது எப்போ சைன் பண்ணாங்கன்னா 1992, பட் 2002 தான் வந்து இது எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு. இதில் மொத்தம் 34 பார்ட்டி இருக்காங்க. 35ஆவதாக கிர்கிஸ்தான் ஜாயின் பண்ணியிருக்கு. அவங்க சைன் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் ராட்டிஃபை பண்ணலை. ஸோ 34 பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்தியா அண்ட் சைனா இதோட பார்ட்டி கிடையாது. நம்ம வந்து அந்த மாதிரி அடுத்தவங்க நம்ம மேலே பறக்கிறதையும் அலோவ் பண்ண மாட்டோம், நாமளும் போய் யாரையும் செக் பண்ண போகிறதும் கிடையாது. அண்ட் தென் ஓப்பன் ஸ்கைஸ் கன்சல்டேட்டிவ் கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து எல்லா நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது இந்த மெம்பர் பார்ட்டிஸ் எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருப்பாங்க. இவங்க தான் இந்த ட்ரீட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உதவ போகிறாங்க. ஸோ இதோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் முடியுது. அடுத்தது வந்து என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, லோக்கஸ்ட் அட்டாக் இப்போ நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், வெட்டுக்கிளி வருது அப்படின்னு சொல்லி நியூஸில். ஸோ அதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் 4 ஸ்பீஷீஸ் ஆஃப் லோக்கஸ்ட் இருக்கும். டெசர்ட் லோக்கஸ்ட், மைக்ரேட்டரி லோக்கஸ்ட் அண்ட் பாம்பே லோக்கஸ்ட், ட்ரீ லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி 4 ஸ்பீஷீஸ் இருக்குது. இதில் டெசர்ட் லோக்கஸ்ட் தான் இப்போ வந்து நியூஸில் அதிகமாக வருது. இதோட சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியம். சிஸ்டோசிர்கா கிரிகேரியா அப்படின்றது. இந்த கிரிகேரியா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது எங்கே அதிகமாக இந்த லோக்கஸ்ட் அட்டாக் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி ஏரிட் அண்ட் ஏரிட் ரீஜன், அதாவது ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல, லெஸ் தேன் 200 mm ஆஃப் ரெயின்ஃபால் இருக்க இடத்துல இதோட அட்டாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ப்ரிவலண்ட்டாக டெசர்ட் ரீஜன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த டெசர்ட் ஏரியாவில் ரொம்ப வருஷம் வந்து அப்படியே வெயில் காஞ்சிக்கிட்டே இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னா அங்கே ஒரு டேம்ப் சாயில் கிடைக்கும். அந்த மாதிரியான டேம்ப் சாயில் ஈரத்தன்மையோடு இருக்க மண்ணில் அதிகமாக இவங்க முட்டை போடுவாங்க. அது லோக்கஸ்ட்.
அப்படி தான் வந்து இது கூட்டம் கூட்டமாக வளருது. அண்ட் தென் இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைஃபேசிக்காக இருக்கும். ஜென்ரலாகவே லோகஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாகவே நிறைய வெட்டுக்கிளிகள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து சாலிட்டரி, தனித்தனியாக இருக்கிறதுக்கு பேர் சாலிட்டரி. அதோட கலர் டார்க் ப்ரௌன். ஓகே, சப்போஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது யூஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரிகேரியா, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் கிரிகேரியஸ். அது கூட்டம் கூட்டமாக போகும், அதனால தான் இட் இஸ் கால்ட் கிரிகேரியஸ். அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். சரிங்களா. இட் இஸ் ஆம்னிவோரஸ் இன் நேச்சர். இது நம்ம கெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அது செடிங்களை சாப்பிடுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். இட் இஸ் ஆம்னிவோரஸ். அண்ட் தென் இதுக்கு ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீசனில் ப்ரீட் பண்ணும். பட் இந்தியாவில் ப்ரிவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா சம்மர் ப்ரீடிங் தான். ஆனால் இல்லை ட்விஸ்ட் என்னென்னா, அவங்க சொல்கிற சம்மர் இஸ் ஃப்ரம் ஜூலை டு அக்டோபர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சம்மர் ப்ரீடிங் இஸ் ஃப்ரம் ஜூலை டு அக்டோபர். அண்ட் தென் இதை எப்படிலாம் நம்ம அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ், லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இந்த மெலத்தியான் 96, குளோர்பைரிஃபாஸ் அப்படின்ற இந்த ரெண்டையுமே வந்து மேலே ட்ரோன்ஸ் வச்சு தெளித்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கன்சர்ன்ஸ் என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் டாக்ஸிக், அதனால் மக்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அண்ட் தென் இதோட ஆரிஜின் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் இல்லைன்னா மோஸ்ட் இம்பேக்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி ரீஜனில் தான் வந்து இது யூஸ்வலாக இருக்கும். இங்கேயுமே வரும், ராஜஸ்தான் வரைக்கும் தான் மோஸ்ட்டாக வரும். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் லோகஸ்ட் இஸ் கம்மிங் டு இந்தியா. லோகஸ்ட் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை ராஜஸ்தான் வரைக்கும், குஜராத் வரைக்கும், பாகிஸ்தான் ஏரியாஸ்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கு. பட் இப்போ அது வந்து இன்னும் இன்டீரியராக வந்து டெல்லிக்குள்ளே, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்ஸுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்தியா. இந்த அளவுக்கு லார்ஜ் அட்டாக் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அதனால தான் இது இவ்வளோ சீரியஸாக நியூஸில் பேசப்படுது. அண்ட் தென் சூப்பர் இயர் ஃபார் பயோடைவர்சிட்டி. இந்த சூப்பர் இயர் ஃபார் பயோடைவர்சிட்டி அப்படின்னு 2020 சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் பில்ட் சம்திங் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் பயோடைவர்சிட்டி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் 20 ஐச்சி டார்கெட்ஸ் இருக்கும். அது வந்து 2010 ஆரம்பித்தாங்க இந்த ஐச்சி டார்கெட்ஸை. அது வந்து 2011 to 20க்குள்ளே அந்த டெக்கேடுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 20 டார்கெட்டையுமே இவங்க அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது. அது வந்து முடிகிற காலம் அப்படின்றதுனால இந்த 2020 இயரை சூப்பர் இயர் ஃபார் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பயோடைவர்சிட்டி இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்படுது. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி, கன்சர்வேஷன் ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சிபிடினா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 10th எடிஷன் நடக்கும் நகோயாவில். அங்கே வந்து 20 டார்கெட்ஸாக 5 கோல்ஸாக பிரித்து 5 டைட்டில் கீழே 20 டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஐச்சி டார்கெட்ஸ். அது வந்து 2010 கொடுத்துருப்பாங்க. 2011 to 20க்குள்ளே இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த டார்கெட்ஸை வந்து இந்தியா என்னெல்லாம் அதுக்காக பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று 1999 வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். அதை 2008 வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே மொத்தம் 12 நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து 6th ரிப்போர்ட் வந்துச்சு. இந்தியாவோட 6th ரிப்போர்ட் வந்திருக்கோம். அதில் வந்து 9 டார்கெட்ஸ், இந்த 12 டார்கெட்ஸில் 9 டார்கெட்ஸ்லாம் நம்ம ஆன் ட்ராக்கில் இருக்கோம். 1 வந்து நம்ம எக்ஸீடே பண்ணிட்டோம், அதாவது சொன்ன டார்கெட்டை விட அதிகமாகவே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் 2 வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சம்திங் ரிலேட்டட் டு சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு செக் பண்ணுங்கள், அந்த பாக்ஸில் சைடில் கொடுத்துருக்கும் விஷன் கரண்ட் அஃபேர்ஸில். சும்மா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ரிப்போர்ட் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, ஏரியா அண்டர் பயோடைவர்சிட்டி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த த்ரூ அவுட் த பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பாலிசிஸ் வந்து இது மூலமாக இந்த டார்கெட் கொடுத்த அப்புறமா நிறைய பாலிசிஸ் வந்திருக்கும். இது ரிலேட்டடாகவும் நிறைய பாலிசிஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதில் சிலது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி, நேஷ்னல் என்விரான்மெண்ட் பாலிசி, நேஷ்னல் பாலிசி இன் மரைன் ஃபிஷரிஸ், அண்ட் தென் நேஷ்னல் ஐபிஆர் பாலிசி. அதுக்கப்புறம் சில ஆக்ட்ஸும் இருக்கும். என்னென்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட், இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸும் அது கீழே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இதுக்கு மெயின்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுருக்கோம்.
அண்ட் தென் இந்த பயோடைவர்சிட்டி ஆக்டுக்கு கீழே வந்து நம்ம பீப்புள் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். இதுக்கு கீழே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எல்லாம் ட்ராக் பண்ணி பயாலாஜிக்கல் ரெஸ்டரேஷன்லாம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து UN Decade on Ecosystem Restoration. ஸோ இப்போ போன டிகேடில் வந்து நம்ம அந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து ஈகோசிஸ்டமை ரெஸ்டரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யூஎன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இந்த மொத்த டிகேடையுமே ஃப்ரம் 2021 to 2030. ஓகேங்களா? இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப் ரெஸ்டரேஷன் ஆஃப் டீக்ரேடட் அண்ட் டெஸ்ட்ராய்டு எக்கோசிஸ்டம். அழிஞ்சு போனதை திரும்ப உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ட் தென் இந்த ரெஸ்டரேஷன் நம்ம டீக்ரேடட் அண்ட் டெஸ்ட்ராய்டு ஈகோசிஸ்டமை ரெஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் பயோடைவர்சிட்டி எல்லாமே வந்து கன்சர்வ் ஆகும். அண்ட் இதோட டார்கெட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 350 மில்லியன் ஹெக்டேர்ஸை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ண போகிறோம் பை த இயர் ஆஃப் 2030 அப்படின்னு சொல்லி யூஎன் சொல்லியிருக்கு. அண்ட் தென் இதில் வந்து 2 சப் டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இவங்க சொன்னதுக்காக அடுத்த நாடுகள் வந்து எடுத்துக்கிட்ட டார்கெட்ஸ் 20x20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் ஹெக்டேர்ஸ் 2020க்குள்ளே காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி லாட்டின் அமெரிக்கா சொல்லியிருக்கு. அதுதான் 20x20. அண்ட் தென் AFR 100 அப்படிங்கிறது 100 மில்லியன் ஹெக்டேர்ஸ் பை 2030 அப்படின்றது ஆஃப்ரிக்காவோட டார்கெட். இஃப் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா யூஸ் ஆகும். அண்ட் தென் இது யார் இந்த ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் டிகேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNEP அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க இந்த ரெஸ்டரேஷனை. அண்ட் தென் வாட் இஸ் ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் அசிஸ்டிங் த ரெக்கவரி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். அழிஞ்சு போன ஒரு ஈகோசிஸ்டமை திரும்ப வந்து நார்மல் நிலைக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். அதுதான் இது ecosystem restoration. And then state of world ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா UNEP அண்ட் FAO தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலேயும் அவங்களே தான், இங்கேயும் அவங்களே தான். இதோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து 45% இருக்குது. அதுக்கு அடுத்தது பொரியல் ஃபாரஸ்ட். நம்ம இங்கே ஸ்லிப் ஆகிடும். நம்ம யூஸ்வலாகவே நம்மளோட டெண்டன்சி என்னென்னா ட்ராபிக்கலுக்கு அடுத்து டெம்பரேட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நோ, ட்ராபிக்கலுக்கு அடுத்து பொரியல், அதுதான் 27% இருக்குது. அண்ட் தென் டெம்பரேட் வந்து வெறும் 16% தான் இருக்குது. சப்ட்ராபிக்கல் ஜஸ்ட் 11% தான் இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அண்ட் தென் 31% ஆஃப் குளோபல் லேண்ட் ஏரியா வந்து ஃபாரஸ்ட் கவராக இருக்குது. சரிங்களா? அங்கெல்லாம் ஃபாரஸ்ட் நிறைஞ்சு இருக்குது. அண்ட் தென் இதில் மேஜராக இருக்கிறது பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க. பிரேசில், கனடா, சைனா, ரஷ்யா, US. இருக்கிறதுலே நிலப்பரப்பளவுலையுமே அதிகமாக இருக்க நாடுகள் இது அப்படின்னு சொல்லி சும்மா ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா எஸ், டீஃபாரஸ்டேஷன் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி லேண்ட் கவர் ஏறி இருக்குது. பட் இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறதுனாலையும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் யூஸ், நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாகுது, அவங்களுக்கு நம்ம ஃபுட் கொடுக்கணும், அதனால் நம்ம அக்ரிகல்ச்சரல் லேண்டாக வந்து நிறைய ஃபாரஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம ஊரில் ஃபாரஸ்ட்டோட கவர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் தென் இது கீழே இன்னொரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் கிவன் பை வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர். இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபண்டன்ஸ் ஆஃப் thousands ஆஃப் வர்டிப்ரே பாப்புலேஷன் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு. எவ்வளோ வந்து வர்டிப்ரே பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இண்டெக்ஸ். இட் இஸ் கிவன் பை WWF. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் ஐட்டம் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டால்ஃபின் சாங்சுரி வந்து கட்டியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில். எதுக்கு? கேன்ஜெட்டிக் டால்ஃபினுக்கு. சரிங்களா? டால்ஃபின்லேயே 3 டால்ஃபின் இருக்கும். கேன்ஜெட்டிக் டால்ஃபின், இண்டஸ் ரிவர் டால்ஃபின், இராவாடி டால்ஃபின், இது போக நிறைய இருக்குது. இந்தியாவில் இதெல்லாம் ப்ரிவலண்ட்டான டால்ஃபின்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டால்ஃபின் அப்சர்வேட்டரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமஷீலா கேன்ஜெட்டிக் டால்ஃபின் சாங்சுரி. எதுக்காக இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ டூரிசம்காக. இப்போ இந்த ஈகோ டூரிசம் வந்து ஒரு வளர்ந்து வரும் செக்டர். இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது அவசியம். அண்ட் தென் இந்த விக்ரமஷீலா டால்ஃபின் சாங்சுரி வந்து சுல்தான்கஞ்ச் ஏரியாவில் இருக்கும்.
சுல்தான்கஞ்ச் அக்வானி காட் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் இருக்குது சரியா. இந்த பிரிட்ஜ் மேலே தான் இந்த சாங்சுரியை கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் எது மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் கங்கா. ஸோ இட் ஷுட் பி கேன்செட்டிக் டால்ஃபின். அண்ட் தென் கேன்செட்டிக் டால்ஃபினோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து என்டேஞ்சர்ட். ஓகேங்களா. இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டரானது. அண்ட் தென் அதுக்கு கண்ணு தெரியாது. இட் யூசஸ் ஒன்லி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் டு கம்யூனிகேட் அண்ட் மூவ் வாட் எவர். அண்ட் தென் இட் இஸ் த நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா. இது எந்த ரீஜனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சஸ், பிரம்மபுத்திரா, மேக்னா இந்த ரீஜனில் தான் அது இருக்கும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த 21 ஸ்பீஷீஸ் அண்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அதில் 21 ஸ்பீஷீஸை வந்து காப்பாற்றுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் தான் வந்து இந்த கேன்செட்டிக் டால்ஃபின். அண்ட் தென் இந்த கேன்செட்டிக் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட் இனிஷியேட்டிவ் இருக்குது இல்லைங்களா, இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். சும்மா இன்ஃபர்மேஷனுக்காக. அண்ட் தென் மொத்தம் 7 ஸ்டேட்ஸில் வந்து இந்த கேன்செட்டிக் டால்ஃபின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சும்மா மேப் வைஸ் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். வெஸ்டர்ன் மோஸ்ட் வந்து ராஜஸ்தான், அண்ட் தென் யூபி, கீழே எம்பி, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், அஸ்ஸாம், இந்த மாதிரி 7 ஸ்டேட்ஸில் வந்து கேன்செட்டிக் டால்ஃபின் இருக்குது. அண்ட் தென் கம்ஸ் த இண்டஸ் ரிவர் டால்ஃபின். இண்டஸ் ரிவர் டால்ஃபினோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸுமே என்டேஞ்சர்ட் தான். இது எங்கே இருக்கும்? இண்டஸ் அண்ட் பியாஸ் ரிவரில் இருக்கும். இதுவும் பிளைண்ட் தான். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல். அண்ட் தென் இட் இஸ் த ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் பஞ்சாப். இண்டஸ் பஞ்சாப் அந்த ரீஜனில் தானே இருக்குது. ஸோ அது வந்து அதோட ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இராவாடி டால்ஃபின், அதுவுமே என்டேஞ்சர்ட் தான். ஸோ டால்ஃபின் அப்படின்னாலே என்டேஞ்சர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இராவாடி ரீஜன் அண்ட் கேஞ்சஸ் ரிவர். இராவாடி வந்து இந்த மயான்மருக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இராவாடி கேஞ்சஸ் ரீஜனில் தான் இருக்குது. அண்ட் தென் சில்கா லேக்லேயும் இருக்கும், ரிவர் மெக்காங்லேயும் இருக்குது. இது வந்து பிராக்கிஷ் வாட்டரில் வாழும். இராவாடி டால்ஃபின் பிராக்கிஷ் வாட்டரில் இருக்கும். சரிங்களா. அடுத்தது கேர் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. இட் இஸ் லைக் கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் ஃபார் சவுத் ஏஷியாஸ். இது வந்து ரீஜனல் ஸ்பெசிஃபிக் இனிஷியேட்டிவ். கேர் அப்படிங்கிறது ரீஜனல் ஸ்பெசிஃபிக் ஃபண்டு வந்து ஆனால் வேர்ல்டு பேங்க் தான் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுவாங்க. அப்படி கட்டுற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுறாங்க இல்லைங்களா, அந்த நாலேஜை வந்து அந்த ரீஜனுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ தட் எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவாங்க. அண்ட் இட் கிவ்ஸ் அ பப்ளிக் பிளாட்ஃபார்ம் டு இன்ஃபார்ம் கிளைமேட் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபண்டு மூலமாக ரீஜனல் ரெசிலியன்ஸ் டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் சர்வீஸும் பண்ணுவாங்க. டேட்டா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இனிமே வர காலங்களில். ஸோ இவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் தென் கிளைமேட்டோட இம்பேக்ட்ஸ் அசஸ் பண்ணுவாங்க. 2 ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸோடு சேர்ந்து வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஒர்க் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் இன்டகிரேட்டட் மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் சென்டர். இந்த 2 கூடயும் சேர்ந்து வேலை பார்க்குது. ஓகேவா. அடுத்த டாபிக் வந்து என்விரான்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ டைம் ஆயிருக்கு?